ஓகே. ஸோ குட் ஈவினிங் எவ்ரிஒன். நான் நவனிதன். மோஸ்ட் ரிப்பீட்டட் என்சிஇஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் இன் நீட், இதை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். யூஸ்வலாக இந்த நீட் ப்ரிப்ரேஷன் ஜர்னியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70% ஆஃப் த கொஸ்டின், ஒரு 80%, 70 to 80% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பழைய கொஷின் பேப்பரில் இருந்து தான் நம்மளுக்கு வரும். இல்லை பழைய கொஷினில் இருந்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து புதுசாக உங்களுக்கு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இல்லை அந்த ப்ரீவியஸரோட டாப்பிக்லேருந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் அப்படின்றத வந்து நமக்கு நிறையா கேட்டிருப்போம். மோரோவர் அதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு ஏரியாவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியாவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. விச் மீன்ஸ் நம்மளோட என்சிஇஆர்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். ரைட்டா? நம்ம ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸுக்கும் நம்ம கொடுத்துருக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களோட ப்ரிப்பரேஷன் ஜர்னி இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் இன்ஸ்டியூட்டில் இருந்து கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னவாக இருக்கட்டும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரேண்டமாக உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு லெக்சர் தேவைப்படுதோ, எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு லெக்சர் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கேருந்து லெக்சரை வந்து டீச்சிங் வந்து பார்த்துட்டு ஹேண்ட் ரிட்டனாக உங்களோட நோட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சப்ஜெக்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ப்ளஸ் அந்த சப்ஜெக்ட் அந்த பர்டிகுலர் சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டோட அந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எங்கே வரணும், உங்களோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதுக்கு முடிச்சதுக்கப்புறம் புக் பேக் எக்ஸசைஸுக்கு நீங்கள் வாங்க. புக் பேக் எக்ஸசைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே வரணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வரணும். அண்ட் தென் அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற பல கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜர்னியாக இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். சரிங்க? இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் நீட் மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதான் அர்த்தம். நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் இருக்கீங்க, நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நாங்கள் திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூரில் வந்து அவைலபிளாக இருக்கும். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ இவங்க கூட சேர்ந்து படித்தா நம்மளை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட அட்மிஷனையும் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நானே படிச்சுக்கிறேன் ஒன்றும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜைலம் நீட் தமிழ் அப்படின்ற சேனல் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு பேக் போனாக இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாலையும் நாங்கள் இருக்கோம். உங்களோட என்எம்சி அண்ட் எம்சிசியிலேருந்து உங்களுக்கு கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்குறோம். இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் லாகின் பண்ணி வைக்கிறது, இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா நாங்கள் சேனலில் கொடுக்குற கண்டென்ட்டோட நோட்ஸ் வந்து உங்கள் கைக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தட் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் இன்றைக்கி தலைப்புக்குள்ளே குதிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராப்ளம் சால்விங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது வந்து இருக்கிறதுலே ஒரு முக்கியமான பார்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஜர்னியில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி அப்படின்னா, எதுக்கு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஒரு கான்செப்ட் படிக்கிறதுக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே. அண்ட் தென் நீங்கள் எப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் கொஸ்டின் சார் எப்போ சார் நான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, பெட்டர் நீங்கள் வந்து ஒரு பிப்ரவரி எண்டிலேருந்து உங்களோட ப்ராப்ளம் சால்விங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயமோ அந்தளவுக்கு என்னென்னா நீங்கள் எப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறதே ஒரு தப்பான விஷயந்தான். சரிங்களா? அப்போ எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கணும். டெய்லி ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஓகே. ஒரு நீட் படிக்கிற பசங்களுக்கு வந்து மினிமம் ஒரு டெய்லி ஒரு 50 கொஷின்ஸ் வந்து மேண்டேட்ரி, இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மினிமம் பேஸ்ட் ஆன் ஒரு எஃபிஷியன்சி உங்களோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 50 கொஷின்ஸ்னாச்சும் டெய்லி போட்டு பார்த்துருங்க. டெய்லி நீங்கள் சால்வ் பண்ணி ரிசல்ட்டோடு தெரிஞ்சுக்கிறணும். ரொம்ப மேண்டேட்ரியான விஷயம். நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது மேண்டேட்ரி. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ப்ராப்ளம் சால்விங் சொல்லியிருந்தீங்க. ஒரு கான்செப்ட் படிக்கிறதுக்கும் ப்ராப்ளம் சால்விங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கும் லைக் ஒரு வெஜிடபிள் வந்து நம்ம குக் பண்ணுற மாதிரி தான். வெஜிடபிளை குக் பண்ணுறதுக்கு ஒரு வெஜிடபிள் வந்து நம்ம ராவாக சாப்பிடும்போது நமக்கு எப்படி, ஒரு கேரட் நம்ம பச்சை சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும் சார். ஓகே. அதே கேரட்டை நீங்கள் குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கும் எப்படி இருக்கும்? வேறு டேஸ்ட் இருக்கும். ஒரு பயங்கரமான டேஸ்ட்டு உங்களுக்கு மாறி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கான்செப்ட்
படிக்கிறதுக்கும் அந்த கான்செப்ட் வந்து ஒரு ப்ராப்ளமாக ஃப்ரேம் பண்ணி குக் பண்ணி நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இருக்க போகிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த கான்செப்ட்டில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான நீடு இருக்கும். லெட்ஸே உங்களோட யூனிட் கன்வர்ஷனாக இருக்கட்டும், உங்களோட சிம்பிள்ஸ் மாத்திரதா இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃபார்முலாவை நீங்கள் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கிருவீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிருவீங்க. ஒரு கான்செப்ட் படிக்கிறதோடு நிறுத்தினீங்கன்னா உங்களால் இந்த எண்டுக்கு நீங்கள் வரவே முடியாது. சரி, ஓகே. இப்போ ப்ராப்ளம் சால்விங்கோட அதாவது முக்கியத்துவம் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கண்டென்ட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, முடிச்சாச்சு அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எங்கே ஜம்ப் பண்ணணும், உங்களோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும், ப்ளஸ் உங்களோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் உங்களோட PYQs அண்ட் தென் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மற்ற ரிசோர்ஸஸ்லேருந்து நீங்கள் எடுத்து இருக்கிற கொஷின்ஸ். ஓகே, இப்போ நான் NCERTயில் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியேவும் உங்களோட NCERT ப்ராப்ளம்ஸுக்கு தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. விச் மீன்ஸ் இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள்ஸையும் NCERT எக்ஸாம்பிள்ஸையும் எக்ஸசைஸும் நீங்கள் சால்வ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பை டேட்டா நம்ம இப்போ இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதுலேருந்து மோர் தென் ஒரு 80 to 90%, ஓகே, மோர் தென் அரௌண்ட் 80% வச்சுக்கோங்க. எதுக்கு? ஓகே, அரௌண்ட் 80% வந்து உங்களுக்கு வந்து NCERTலேருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து டேரெக்டாக உங்களோட கொஷின்ஸ் வந்து உட்காந்துருக்கு, irrespective ஆஃப் எனி சப்ஜெக்ட். இதில் ஃபிசிக்ஸும் உட்படும். ஸோ அதனால் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட NCERT ப்ராப்ளம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீம் கொடுத்துருக்க மாதிரி மோர் தென் 400 கொஷின்ஸ்க்கு 400 நீங்கள் NCERTயில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் 400 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி தோணுச்சா? சரி, இந்த உங்களுக்கு ப்ரூஃபோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அத்துன் ப்ரோ வந்து உங்களுக்கு 24 சாப்டருக்குமேவும் வித்து ஸோ என்னது NCERT ப்ராப்ளமையும் எடுத்துகிட்டு இருந்திருக்கு, உங்களோட ப்ரீவியஸ் கொஷின் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம், ஆமாண்டா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போல் அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ட் தென் NCERTயோட நமக்கு நான் சொன்ன மாதிரி NCERTயோட ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வர்றது தான் வழக்கம். ஏன் அப்படின்னா அது வந்து பெருசாக இருக்கும். கரெக்டாக பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் NCERT ப்ராப்ளம்ஸில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுமா? பெருசாக இருந்தாலும் அந்த ஒரு கொஷின்ஸில் வந்து எய்தர் அதை ஒரு ஃபார்முலா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லாட்டினா அந்த ஒரு கொஷினில் ஒரு 3-4 கான்செப்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் தெரியுதா? ஓகே, நீங்கள் ஒரு 4 கான்செப்டை படித்து ஒரு 4 கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு 4 கான்செப்டை படித்து ஒரே கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணும்பொழுது எவ்வளோ தூரம் உங்களுக்கு எஃபிஷியன்சி கூடும் இல்லை? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி இருந்திருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் பாஸ்ட் நீட் கொஷின்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, உங்களோட NCERT கொஷின்ஸில் உங்களோட NCERTயில் கேட்குற கொஷின்ஸ் வந்து பட்டட்டிங்கரிங் மட்டும் கொஞ்சமாக மாற்றி உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்கறதுக்கான நிறையா கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ யூஸ்வலாக சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஷின்ஸ் உள்ளே உட்கார வச்சுருவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் ஓகே, 24 சாப்டருக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஈச் சைட் ஆஃப் த கியூப் இஸ் மெஷர்டு டு பி so and so meter. What are the total surface area and volume of the cube to the appropriate significant figure? சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினும் பாருங்கள். the area of a rectangular field of length 55.3 meter and breadth கொடுத்துருக்காங்க after rounding of the value for correct significant figures. ஸோ ஒரே கொஸ்டினை வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் உங்களுக்கு கேட்க போகிற ஒரு கொஷின்ஸ். ஸோ இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை வந்து NCERT ப்ராப்ளம் வந்து இன்கேஸ் இந்த NCERT ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தீங்கன்னா, ஓகே, உங்கள் கையில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தீங்கன்னா உங்களால் இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதில்லை, ஜஸ்ட் ஒரு 3 years பேக். ஓகே சார், நீங்கள் வந்து 2022 பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து 2026 நாங்கள் எழுத போகிறோம். ஸோ 2025 வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருப்பீங்க. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு மலர்ச்சி வந்து எங்கே இருந்துச்சுன்னா அந்த 2025 கொஸ்டின் பேப்பரில் ஃபிசிக்ஸ் பேப்பரில் தெரிஞ்சிருக்கும். விச் மீன்ஸ் நான் டிமோட்டிவேட் பண்ணலை, அங்கேயும் ஒரே விஷயம் தான் உட்காந்துருக்கு. நான் என்னன்னா உங்களுக்கு NCERT ப்ராப்ளம்ஸ் நீங்கள் NCERT ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீட் 2025 கொஸ்டினை நீங்கள் பார்த்துருந்தாலும் பெருசாக கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு நீட் கொஸ்டின் பேப்பர், ஒரு NCERT கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய கட் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. யூ வில் லேர்ன் கட் ஷார்ட்ஸ், ஷார்ட்கட்ஸா அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தேடி போய் படிக்கிறது வந்து அட்டர் வேஸ்ட். ஓகே, அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமே படாது. நீங்கள் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணும்பொழுது தான் நீங்களே எய்தர் சம்டைம்ஸ் வந்து நீங்களே ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஒரு ஷார்ட்கட்ஸுக்கு தேடி போய் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஒன்ஸ் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்கும் பொழுது அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அது ஷார்ட்கட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு பெரிய ஃபார்மோட மினிமைஸ்டு ஃபார்மேட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உங்களோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் என்சிடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ 2 வெக்டர் இருக்குது, இதில் வந்து ஃபோர்ஸ் 2 வெக்டருமே சேம் குவான்டிட்டியில் இருக்குது. இந்த சேம் குவான்டிட்டி அப்படின்ற சென்ஸ் சேம் மேக்னிடியூடில் இருக்குது. சேம் மேக்னிடியூடில் இருக்கிற 2 வெக்டரை நீங்கள் ஆட் பண்ணணும், அதுக்கு சமேஷன் நீங்கள் கொடுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? √f1² + f2² + 2f1 f2 cos θ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு 2 வெக்டருமே சேம் மேக்னிடியூடாக இருந்துச்சுன்னா you can just the resultant vector is nothing but you can use 2f cos θ/2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ஆல்சோ யூஸ் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபார்முலா ஒன்றுமே இல்லை, நான் பெருசாக ஒன்றுமே பண்ணல. இந்த இடத்துல வந்து நமக்கு f1க்கும் f2க்கும் f மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஃபார்முலாவை சுருக்கியிருக்கேன். ஓகே, இப்போ நான் செஞ்சுருக்கிறது வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது செகண்ட் டைம் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்கன்னா ஒரு 2 வெக்டர் வந்து சேம் குவான்டிட்டியில் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எந்த ஃபார்முலாவுக்கு லேண்ட் ஆவீங்க? இந்த ஃபார்முலாவுக்கு லேண்ட் ஆவீங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ அந்த சென்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு என்சிடி ப்ராப்ளம் இல்லை ஜென்ரலாக நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்கில் அட்டைன் பண்ணிடுவீங்க. என்சிடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு பெரிய மலையவே கடந்துட்டிங்கன்னா அதை விட அதுக்கு ஈக்குவலண்ட்டான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நீட்லையும் ஜேஇன்னு கேட்குறாங்க. விச் மீன்ஸ் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்சிடியில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு பேரலான ஒரு யூனிவர்ஸ் தான் இது உங்களோட நீட் பேப்பரும் ஜேஇ பேப்பரும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் பாருங்கள். a position of an object moving along x-axis is given by so and so ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் இட்ஸ் வெலாசிட்டி அட் இந்த டைம்லேருந்து இந்த டைம் 0 டைம்லேருந்து 2 செகண்ட்ஸ் வர வரைக்கும் அதோட வெலாசிட்டி என்ன கேட்டிருக்காங்க, அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இது எங்கே கேட்டிருந்தது? உங்களோட என்சிடி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட நீட் கொஷினில் அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கேட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களோட என்சிடியோட எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது. பெருசாக மாற்றமே பண்ணலை. கொடுத்துருக்க கொஷின்ஸ் வந்து அதோட ஈக்குவேஷன்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட சேம் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொஷின்ஸ்லேயே வந்து உட்காந்துருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோட்டார் போட் இஸ் ரேசிங் டுவர்ட்ஸ். இந்த மோட்டார் போட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிசல்டன் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். ஸோ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி யூஸ் பண்ணி இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, இங்கே வந்து டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ கான்செப்ட் வந்து ஒரே விஷயத்தை வந்து நீங்கள் இன்கேஸ் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தீங்கன்னா உங்களால் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருந்திருக்க முடியும். ப்ளஸ் அந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து ஒரு எவர்கிரீன் டாபிக். எப்போவுமே அதை வந்து கேட்காம உறங்க மாட்டாங்க நம்ம தலைவிங்க. ப்ராப்ளம்க்கு என்னது கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்க வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ன்றது ரொம்ப ஃபேவரட்டான டாபிக். ஸோ அந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் இருக்கிற அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு எல்லா சாப்டர் இருந்துமே உங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஃபார் யுவர் கிரெடிபிலிட்டி. உங்களை நீங்கள் நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் ஆமாம்ல அப்படின்றதுக்காகத்தான் உங்களுக்கு நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ லிசன், புல்லட் ஆஃப் மாஸ் so and so moving with the speed of 90 m/s enters the heavy wood block and its stop after distance of 60 cm. What is the average resistivity force exerted by the block on the wood? ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். a bullet from a gun is fired on a rectangular wooden block. நான் இதை வந்து நான் ரீட் பண்ணி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணலை. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த கோத்ரூ பண்ணாலே தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷினும் உங்களோட என்சிடி ப்ராப்ளமும் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சாப்டர்லேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னமும் ஸ்பெசிஃபை சொல்லணும்னா இன்கேஸ் உங்களோட 12th சிலபஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன். இந்த 12th கொஷினில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளமாக கேட்டிருந்துருக்காங்க. அதே மாதிரி
உங்களோட இந்த கொஷின்ஸ் நீங்கள் ஒரு ஸ்கொயர் பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஷின்ஸை வந்து உங்களோட எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு பாலிகான் வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ வீட் ஸ்டோன் பிரிட்ஜை வந்து டேரெக்டாக இதை வந்து ஒன்றுமே பெருசாக மாற்றலாம் முடியாது. ஓகே, அதை வந்து டேரெக்டாக தான் கொடுத்தாங்கன்னா வீட் ஸ்டோன் பிரிட்ஜை வந்து அதே மாதிரி அதை அப்படியே உள்ளே எடுத்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் மூவிங் சஜஷன் மேக்னடிசத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க வந்து ஒரு பேசிக்காக ஒரு சாலினாய்டில் மேக்னடிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதோட சென்டரை வந்து எவ்வளோ மேக்னடிக் ஃபீல்டு கொடுக்கும். இங்கே சாலினாய்டுன்னு எக்ஸ்பிளிஸாக வெளிப்படையாக சொல்லிட்டாங்க நம்மளோட கொஸ்டின் பேப்பரில். எங்கே இன்சிஆர்டியில் இதே இது கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா வயர் இஸ் வைண்டட் வித் டைட்லி வைண்டட் வித் n number of turns அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் நத்திங் பட் சாலினாய்டு. ஓகே, ஒரு சாலினாய்டு என்னன்னு தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு டைட்லி வைண்டு வயர் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் இவனே உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு நீங்கள் பார்க்குற கொஷின்ஸ் வந்து மாறாது. எங்கேருந்து உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா இன்செட்டியோட பேஸ் தான் உங்களோட எல்லா கொஷினோட எவல்யூஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இது வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, தயவு செஞ்சு என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்கள் மற்ற இடத்துல கொடுக்குற ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது வந்து அந்தளவுக்கு அப்ரிஷியபிளாக இருக்காதுன்றது என்னோட நம்பிக்கை. இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரியே வேறு. ஓகே, இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா அவங்க என்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஹானஸ்ட்டாக நீங்கள் பிலீவ் பண்ணி அவங்கள நம்பி அதை செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் இன்கேஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை மாதிரி ஒரு 10 வருஷமாக உங்களை மாதிரி 1000 பேர்த்த அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு சூட்டபிளான இருக்கிற ஒரு சிஸ்டத்தை தான் அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்ஸ்டியூட்டில் அது ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் மேபி மாறலாம். ஓகே, அந்தந்த இன்ஸ்டியூட்டில் அவங்க என்ன அவங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்பி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்களாக இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் டிசாஸ்டராக கூட உங்களுக்கு மாறும். ஓகே, அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஸ்டிக் ஆன் ஆகிக்கோங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வாங்க. பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு செல்ஃபாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியல, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, தலையும் புரியல வாழும் புரியல, எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே முடிகிறதுன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கான்செப்ட்லேருந்து ஆரம்பிங்க, எக்ஸாம்பிள் போடுங்க, எக்ஸசைஸ் போடுங்க, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வாங்க. நீங்கள் இது 4 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் தென் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு கொஷின் பேங்க்கை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஷினை சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பெருசாக நீங்கள் எஃபர்ட் போடவே தேவையில்லை. இந்த ஏசி கொஷினை பாருங்களேன். ஏசி கொஷின்ஸில் வந்து இவ்வளோ பெரிய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க என்ன இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த என்சிஆர்டியில் கேட்கும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு 4-5 டாபிக்ஸ் வந்து கப்புள் பண்ணி ஒரே கொஷினில் கேட்டுருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த 2-3 ஃபார்முலாவே நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இது வந்து என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதே ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு கிளை தான் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் ஸோ இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளமே இருக்குது. ஸோ இது தியரிட்டிக்கல் ப்ராப்ளமே இதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வே ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் மேலஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரம் இருக்குது. அந்த மேலஸ் தியரத்துலேருந்து கேட்டிருக்க கொஷின்ஸ் தான் இது. ஒரே கொஷினை வந்து எப்படி ரீஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சரிங்களா? டிஸ்கஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த டிரான்ஸ்மிட்டர் லைட் தான் கேட்டிருக்காங்க. இங்கேயுமே என்ன கேட்டாங்க, இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் எமிட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க கொஷின்ஸ் வந்து என்னது இதை ஃபஸ்ட்டு சென்டென்ஸத்துக்கு செகண்ட் சென்டென்ஸாக போட்டிருப்பாங்க, செகண்ட் சென்டென்ஸத்துக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் சில இடத்துல வேல்யூஸ் மாற்றிருப்பாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு பெருசாக செஞ்சுருப்பாங்க. அண்ட் மோரோவர் உங்களுக்கு சிமிலரான டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தது. நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இங்கே பாருங்கள், உங்களோட என்சிஆர்டியில் வந்து மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மாஸ் டிஃபெக்ட் அப்படின்றது என்னது? உங்களோட பைண்டிங் எனர்ஜி தான். ஸோ உங்களோட மாஸ் எனர்ஜி தான், மாஸ் டிஃபெக்ட் தான் உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும், பைண்டிங் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். எதுலேருந்து? E = mc² பார்த்துருக்கீங்களே, E = mc². ஸோ இந்த மாஸ் தான் உங்களுக்கு இந்த எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது ஐன்ஸ்டீனோட கூற்று. அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராப்ளம் மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்க பைண்டிங் எனர்ஜிக்கும் சிமிலர் கான்செப்ட் தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓவராலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். என்சிஆர்டி ப்ராப்ளத்தோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஜஸ்ட் கோ த்ரூ, ஸ்டார்ட் ப்ரிப்பரிங். ஒரு ஹானஸ்டான ப்ரிப்பரேஷன் கொடுங்க. 7 மணி நேரம் தூங்குங்க. மீதி இருக்கிற நேரத்தை வந்து உங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ நல்லபடியாக யூஸ் பண்ணி உங்களை ப்ரிப்பரேஷனை பில்ட் பண்ணுங்கள்.
இன்கேஸ் உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தந்த இடத்துல வந்து எங்கள் திருச்சி திருநெல்வேலி எனக்கு கோயம்புத்தூரில் வந்து அவைலபிளாக இருக்கும். அட்மிஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸுக்கு வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும், உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எவ்வளவு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ரிடக்ஷன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் செல்ஃபாகவே படிச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு தேவையான உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பேக் போன் மாதிரி நாங்கள் இருப்போம். கண்டிப்பாக சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வந்து உங்களுக்கு கைக்கு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் நல்லபடியாக படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். பாய். தேங்க்யூ. பாய்.